அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஐயா வைகுண்டனுடைய வீடியோவை நான் ஒரு 15 பார்ட்டு ஒரு 17 பார்ட்டு போட்டிருப்பேன். அதில் எல்லாத்துலேயுமே நான் முக்கியமாக சொன்னதெல்லாம் என்னன்னா, அவர் எப்படி திருச்செந்தூர் அந்த கடலில் அவர் அவதரிச்சது அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அவருடைய அந்த கொள்கைகள்லாம் எப்படின்னா, உங்களுக்கு எப்படி வள்ளலார் மாதிரி ஜாதி சமய வேறுபாடு கிடையாது, சமமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் வள்ளலாருதுன்றதில் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் கற்பூரம் ஏற்றுறது, நிவேதனம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஐதீகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வேணாம், எல்லாரும் சமம்னு வைக்கும்போது அதுங்களை வச்சு தான் இன்னும் பெருசாக பில்டப் ஆகுதுன்றதுனால தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது அவர் வள்ளலார் சொன்னது. இவருடைய கொள்கையும் கூட எல்லாம் சமமாக இருக்குது அப்படின்ற விஷயந்தான். ஆனால் இவர்கிட்ட இன்னொரு ஒரு அதாவது தீய சக்திகளை ஓட்டுற அந்த மாதிரி விஷயம் இவருடைய இதெல்லாம் எங்கே இருக்குதோ, அவருடைய கோயில் மாதிரி ஜீவசமாதி ஒரு இடத்துல மெயினாக இருக்குது. அது இல்லாமல் இவரது ஒரு நிறைய இடத்துல இவரோட இது இருக்குது. ஆனால் அதில் வந்து முந்திரி கிணறுன்னு ஆரம்பித்து இவர் என்ன பண்ணார்னா, எல்லா ஜாதி சமயம் அப்போல்லாம் ஒரு கிணத்துல இவங்கெல்லாம் குளிக்கூடாதுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதனால் முந்திரி கிணறுன்னு ஒன்று ஏற்படுத்தி குளிக்க இது பண்ணுறதெல்லாம் பண்ணார். ஆனால் இவருக்கு வந்து இந்த தீய சக்திகளை ஓட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பதஞ்சலி சித்தர்னு சொல்லிட்டு. பதஞ்சலி சித்தர்ன்றவர் வந்து ஆதிசேஷன் அந்த விஷ்ணு பகவான் பார்க்கடலில் படுத்துட்டுருக்காரு இல்லைங்களா? அவர் கீழே இருக்கிற அந்த 5 தலை நாகம், அதுதான் வந்து பதஞ்சலி சித்தர். பதஞ்சலி சித்தரே உனக்கு முகம் மட்டும்தான் மனுஷ முகம் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் அவர் வந்து அவருடைய சீடர்களுக்கெல்லாம் கூட குறுக்க துணியை பிடிச்சி தான் வந்து அவர் சொல்லணும்னு வந்தார். ஆனாலும் கடைசியில் பஸ்மம் ஆகிட்டாங்க. அவங்க துணியை பிடிச்சி இழுத்ததுனால பஸ்மம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவர் யார்? ஐயா வைகுண்டன்றது விஷ்ணு ரூபம் தான் உங்களுக்கு. நாராயணர் இவரும் விஷ்ணு ரூபர். இப்போ கலியெல்லாம் ஃபுல்லாக இதான பின்னாடி, களி முத்தி போயிட்ட பின்னாடி இவர் தான் வரப்போகிறார். அதே மாதிரி மகாபாரதத்தில் இவர் கண்ணன் சொல்லியிருக்காரு, எப்பெல்லாம் வந்து நாட்டில் அதர்மம் இருக்குதோ, எப்பெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து துணியை இழுத்து அதாவது எல்லை மீறி நாடு ஃபுல்லாக முத்தி போதோ, அது மட்டுமே இல்லை, அந்த துணி இழுக்கிற விஷயம் மட்டுமே இல்லை, இந்த ஒரு கலியினுடைய எல்லா கெட்ட குணங்களும் முத்தி போதோ அப்போ நான் அவதரிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். இவரும் அதுதான் சொல்கிறார், கலியினுடைய முடிவில் தான் நான் அவதரிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஐயா வைகுண்டரும். ஐயா வைகுண்டன்றவர் விஷ்ணு தான். ஐயா வைகுண்டன்றவர் கண்ணன், விஷ்ணு ரூபம். அந்த விஷ்ணு ரூப கடவுள்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாந்திரீகம், அந்த ஒரு மாயசக்தி, மாயோன், அது மாதிரி மயன் காட், அந்த பதஞ்சலி சித்தர்ன்றவர் அந்த விஷ்ணு கீழே இருக்கிற பாம்பு ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன்ன்றதே என்னதுன்னா, அந்த யோக சக்தி குண்டலினி பாம்பு மாதிரி 2 இது பின்னப்பட்டு நம்ம முதுகு தண்டுலேருந்து மேலேறி நெத்தி பொட்டு வரைக்கும் வருது பார்த்திங்களா குண்டலினி சக்தி. அந்த இன்ட்டாக போகுது பார்த்திங்களா 2 பாம்பு மாதிரி. அந்த பாம்பை குறிக்கிற மாதிரி தான் அந்த வெளியில் இருக்கிற அந்த ஆதிசேஷன் பாம்பு கூட. அந்த பதஞ்சலி சித்தர்னா அவங்களுக்கு அவ்வளோ அதிகமான அந்த நாகத்தினுடைய அந்த சக்தி இருக்கும். அதே மாதிரி அந்த விஷ்ணு வந்து உங்களுக்கு அந்த இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வர்ற விஷயம் வரும்போது கூட அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் இதில் வந்து ஒரு பெண் மாதிரி புடவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு விஷ்ணு என்ன பண்ணுவார், அந்த பார்க்கடலில் கடைஞ்ச அந்த அமுதம் வந்து கரெக்டாக தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கணும், இவங்களுக்கு அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் தான் பண்ணுவார். அப்படியும் ஒரு தப்பு நடந்துடும். அப்போ தான் அந்த தலையை வெட்டிடுறாரு. அதில் தான் தலை வந்து உங்களுக்கு இது ராகுவாக போயிடுது, உடம்பு வந்து உங்களுக்கு கேதுவாக போயிடுது. அந்த ஒரு மாயாஜால ஒரு உலகம் இருக்குது பார்த்திங்களா, அமானுஷ்ய சக்தி அதெல்லாம், அந்த மாதிரி ஒரு மாய உலக சக்தி, அறிவும் சேர்ந்த ப்ளஸ் அறிவு வித் அமானுஷ்ய சக்தி, மாய சக்தி, தாந்திரிக சக்தின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தாந்திரிக இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி பிளானட்ஸ் எல்லாம் ஒரு விஷ்ணு பகவான் கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ஒரு உலகம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாய உலகம், நாகலோகம், மாந்திரிக உலகம் இருக்குது பார்த்திங்களா, அது கூட விஷ்ணு கூட ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால்தான் விஷ்ணு மாயான்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு இன்னொரு ஒன்று சொல்லுவாங்க, குட்டியாக குள்ளமாக ஒன்று இருக்கும், அது ஒன்று பேர் சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன் இப்போது. விஷ்ணு மாயான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நான் போடுறேன்னு சொன்னேன். கேரளாவில் தான் இருந்தது அது வந்து இப்போதைக்கு 6 இடத்துல 7 இடத்துல தான் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நான் போடலை, அப்படியே விட்டுட்டேன். அந்த விஷ்ணு மாயான்றது விஷ்ணு கூட சம்மந்தப்பட்ட விஷயமா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் அந்த ஐயா வைகுண்டன்றதே ஒரு விஷ்ணு. ஆனால் இவருக்கு வந்து அந்த அந்த ஒரு மாந்திரீக உலகம், மாய உலகம், பேய் அமானுஷி சக்தி உலகம், தீய சக்தி உலகம், அதை பற்றி இவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குது.
அதனால் இவர் வந்து எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இவருக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு மடம் மாதிரியோ இருக்கும். அதில் ஒரு சேரில் வேலை சொருகிட்டு நிறைய பூக்களை தொங்க விட்டுருப்பாங்க. இதே மாதம்தான் மாசி 20ஆம் தேதி தான், அதாவது மார்ச் 4ஆம் தேதி நான் சொன்னேன் உங்களுக்கு அவருடைய ஜெயந்தி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் எனக்கு வந்து இந்த பரிகாரத்தை சொன்னது. இந்த மாதிரி யார் வந்து சேர் மேலே உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஐயா வந்து அந்த உடம்புக்குள்ளே புகுந்துரும் உங்களுக்கு. அந்த ஐயா அந்த ஆணி சேரெல்லாம் இருக்குது, அதையே காட்டுறேன்னு தான் நான் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லுச்சு விஜயலட்சுமி. ஆனால் அவங்க ஒத்துக்கலை போல் இருக்குது. அது அந்த இடத்துல வந்து அந்த ஆணிலாம் இருக்கிற சேரு அந்த இருக்கும். ஆனால் பலமுறை விஜயலட்சுமி அவங்க பார்த்துருக்காங்க அந்த பேய் ஓட்டுறது அந்த மாதிரி தீய சக்திகள்லாம் வந்ததுன்னா அவர் உடம்புக்குள்ளே அந்த ஐயா வைகுண்டர் வந்துடுவார். அது மாதிரி வந்து அந்த பேய் ஓட்டுறது அதெல்லாம் கண்ணெதிர்க்க பார்த்தது. அந்த அந்த மாதிரி பலமுறை போயிட்டு இந்த முறை அவருடைய இந்த நாள் அன்றைக்கி அங்கே போனாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி போயிட்டு போனோம் அந்த இடம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே வீடியோ காலில் வந்து காட்டினாங்க எனக்கு. வீடியோ காலில் வந்து அந்த உள்ள அந்த சேரில் வச்சுருக்கிறது அவங்களுக்கு ஒருவேளை அந்த சாமிஜிக்கு தெரியாமல் காட்டினாங்களா என்னன்னு தெரியல. அந்த பூக்கள் எல்லாம் தொங்க விட்டுருக்குது, அந்த வேல் இருக்குது, அதெல்லாம் காட்டினாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆணியெல்லாம் இருக்க சேரு எனக்கு வீடியோ ஃபுல்லாக எடுத்து அமிச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஆனால் அவங்க அநேகமாக அவர் ஒத்துன்ருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஆணி மேல் நோக்கி நீட்டப்பட்டிருக்கும் சேர் ஃபுல்லாக. அதே மாதிரி ஆணி செருப்பு அதில் உட்காந்துட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அந்த பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு உடம்புக்குள்ளே அந்த ஐயா வைகுண்டர் வந்துடுவார். அப்போ தான் அதில் உட்காருவார். இதே நீ சாதாரணமாக ஐயா வைகுண்டர் உடம்புல போகிறதுக்கு முன்னாடி நீ அதில் உட்காந்துட்டியன்னா பயங்கரமாக ரத்தம் வரும். அந்த ஆணி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி செருப்பு, அந்த ஆணி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி சேர், அது ரெண்டுத்தையுமே எனக்கு வீடியோ காலில் காட்டினாங்க. காட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எப்போவுமே இதை ட்ரை பண்ணது கிடையாது அவங்க எனக்கு. ஏன்னா அந்த வீடியோவே அவங்க வந்து அவர் வெளியில் எங்கன்னா யாருன்னா பேசிங்கிற சமயத்தில் தான் எனக்கு நீ ஒரு நிமிஷம் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்லுவோம் விஜயலட்சுமி. மம்மி ஒரு நிமிஷம் கும்பிட்டுக்குங்க, மம்மி ஒரு நிமிஷம் கும்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு கடகடான்னு காட்டிடும் வீடியோவில். அது டக்குன்னு ஒரு ஆள் இது வீடியோ எடுத்துன்னே இருக்கும்போது அவர் வந்துட்டார் போல் உள்ள. அதனால் வேண்டி டக்குன்னு ஐயா இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறாங்க, அவங்ககிட்ட ஒரே நிமிஷம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுச்சு ஃபோனை. அப்போ அடடா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அதுலேயும் ஐயா வைகுண்டரோடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதியோ மார்ச் 4ஆம் தேதி மார்ச் 4ஆம் தேதி உங்களுக்கு அவருடைய மெயின் நாள். அன்றைக்கி போயிட்டு கரெக்டாக அவர்கிட்ட மீட் ஆகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சேன்னு சொல்லிட்டு என் உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு அப்படியே பயங்கரமாக. அவர்கிட்ட இந்த சமயம் பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுருந்தோமே அப்படின்னு உடனே நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட எதனா ஒரு விஷயம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ உடனே இவர்கிட்ட சொல்லணுமே அப்படியே சொல்லிடுறேன். இவர் நம்மக்கிட்ட பேசாத போயிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த உடனே ஐயா வைகுண்டரே பார்த்த மாதிரி அந்த ஐயா வைகுண்டரே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு உடம்பு ஃபுல்லாக சில்லிட்டு போச்சு. எனக்கு பதற்றமாக இருக்குது. நான் ஒரு நிமிஷம் நான் கேட்க வேண்டியதை கேட்டுறேன்னு சொல்லிகிட்டே அவர் சஸ்டெயின் பண்ணிக்கிறேன். அவர் போயிட்டு போகிறாரு, பேசாமல் போயிட்டு போகிறாரு, நம்ம அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் விஷயமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து பேய் ஓட்டுறது இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கட்டும் தெரிஞ்சு இல்லாமல் இருக்கட்டும், அவங்க அப்படியே சில விஷயங்களை கேதர் பண்ணி சொல்ல முடியும் அவங்களுக்கு. அது தூரவே இருந்து நீ வீடியோ காலில் வந்தால் கூட பக்கத்தில் தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அவர் ஒரு விஷயம் கேட்டார், என்ன இப்படி ஒன்று நடந்துதான்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னா அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நீளமான ஒரு அப்போ கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்புறமா இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ சொல்கிறது கூடவே இன்னும் சுலு ஆத்மா பற்றிலாம் உங்களுக்கு சொன்ன பற்றியா, அதை பற்றியும் அந்த பொறாமன்றதை பற்றியும் அது எல்லாத்த பற்றியுமே தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அவர் சொன்னதை முதல்ல சொல்லிடுறேன். ஆனால் அதை முதல்ல சொல்லிடுறேன்றதுனால இந்த மெயினாக அந்த சுலு ஆத்மா பற்றியும் இந்த பொறாமை பற்றியும் பேசுறதை மட்டும் பார்க்காத விட்டுறாதீங்க. ஏன்னா பார்ட் 1ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், இதை ஃபுல்லாக பார்த்துட்டா தான் அந்த பார்ட் 2 பார்ட் 3யில் அதுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இந்த சுலு ஆத்மாக்களால் தான் நீங்கள் இன்றைக்கி முன்னேறாமல் இருக்கிறீங்க, அழுதுட்டுருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த சுலு ஆத்மா தான். அந்த சுலு ஆத்மாவை பற்றி இன்னும் ஜோதிடர்களோ இல்லை பெரிய பெரிய பேய் ஓட்டுறவங்களோ இல்லை எல்லாமே கரைச்சி குடிச்சவங்களுக்கு கூட இன்னொரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அப்போ எனக்கு புரிஞ்சிருக்குதான்னா அப்படி இல்லை.
ஐயா வைகுண்டரும் எல்லா நிறைய சித்தர்களை வந்து பதஞ்சலி சித்தர்லேருந்து மயன்காடுலேருந்து கும்புறதுனால, ரெண்டாவது அனுபவமாக சின்ன வயசுலேருந்து நான் நிறைய அனுபவமாக எனக்கு வந்து சில அமானுஷ்ய விஷயங்களை இன்ட்யூஷன் இதெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால, ஒரு ஆராய்ச்சி மாதிரியும் அதை நான் பண்ணுறதுனால எனக்கு அந்த விஷயம் புரியுது. எதனால் எல்லார் வாழ்க்கையிலும் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய என்ன பண்ணாலும் முன்னேற முடியாத சில சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணாலும் உனக்கு வந்து ஒரு வெற்றி கையில் கிடச்சா கூட அதை உடனே கை நழுவி போகிற மாதிரி இருக்குது. துர்க்கத்துக்கையே எப்பவுமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். ஆனால் நிறைய பேருக்கு அதை கவனிக்கிறதுக்கும் தெரியல, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் தெரியல அப்படின்றது புரியுது. ஆனால் எப்படி சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கான பரிகாரமாக நம்ம என்ன பண்ணலான்றதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக அதை நான் இப்படி செயல்படுத்துறதுக்கு அது என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கிறது முதல்ல எப்படி, அதை செயல்படுத்துறது எப்படி அப்படின்றதுக்கு உங்களை சுற்றி தான் அந்த சுல ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது. உங்கள் சுற்றி தான் அந்த சுல ஆத்மா யார் உடம்புலேயே உட்காந்துட்டு இருக்குது. அப்போது நடந்த விஷயங்களை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு கதை ரூபத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சுல ஆத்மா இப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2ல் ஒரு கதையாக சொல்லிட்டு வரேன். அப்போது நீங்கள் எக்ஸாக்டாக கேட்ச் பண்ணிவிடுவீங்க அந்த சுல ஆத்மா எப்படி நம்ம உடம்புல நம்ம இதில் இருக்குன்னு. இப்போ நான் இன்னும் தான் படித்து சொன்னால் கூட என்னுடைய உறவினர்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இல்லை. ஒருத்தர் 2 பேருக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதோ தவிர, நான் சொல்ல வரும்போதே அதை கேட்டுக்கவே முடியல. அதாவது வந்து அதை நான் சொல்ல வரும்போது அப்படின்னா என்னது அப்படின்றது ஒரு உலகம் இருக்குதான்னு புரியல. என்னன்னா நான் சொல்கிறதே யாருக்கு சொல்கிறேன்னா, அதனால் பாதிக்கப்பட்டு அதனால் வாழ்க்கையே மோசமாக போயிட்டு ஒருத்தருக்கு தான் சொல்கிறேன் நான் உட்காந்து. ஆனால் அவங்களால அதுக்கு வேறு எதனா அவங்க பேச்சு மாற்றிடுறாங்க, ஜாலியாக மாற்றி. ஏன்னா அது டஃப்பாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அது என்னதுன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி அப்படின்றவங்களுக்கு உள்ளே போயிட்டு இப்படி ஒரு ஆத்மா இருக்குதா அப்படின்ற விஷயத்தையும் அவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து அதுலேருந்து என்றைக்குமே மேல முடியாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் வந்து அது நம்முடைய ரொம்ப நெருங்கிய ஒரு காதலிச்சவங்க உடம்புலேயே கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்கள சுத்தமாக விட்டு விலகினோன்னே நான் சொல்ல மாட்டேன். விலகவும் முடியாது, நீங்கள் நினச்சாலும் விலக முடியாது. ஏன்னா அந்த சுல ஆத்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு தான் நீங்கள் விலகவே முடியாத ஆள் உடம்புல தான் அது வந்து உட்காரும். அப்போது அவங்கள விட்டு விலகிடலாம் முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு தெரியாமையே சில ஆன்மீக விஷயங்களை நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கணும், அது பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியுமே தவிர, உங்களை கரைச்சி குடிக்கும் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போ தெரியுமா தெரியும், அப்படியே எல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பொறுத்து தான் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வரும். அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இது கூட வந்து இப்போது வந்து எனக்கு இந்த ஐயா வைகுண்ட மூலமாக இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா உங்களை ஒரு பரிகாரமாக செய்யறதுக்கு சொல்கிறதுக்காக நம்ம இப்போ இது கூட ஐயா வைகுண்ட இருக்குது மேலு. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு மாயா அதெல்லாம் போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் போகலாம். இப்போ ஐயா வைகுண்ட இது கூட நம்ம துணையாக வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மயன் காட் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து சில விஷயங்களுக்கு அந்த தீய சக்திகளை ஓட்டுறதுன்றதை விட மயன் காடை நான் கொண்டு வர போகிறது இதில் எதுக்குன்னா, நம்மளுக்கு ஒரு தீய சக்தியை ஓட்டிகிட்டே இருக்குதே வேலையாக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ எக்ஸாம் எழுதுறது, எப்போ மார்க் வருது, எப்போ வேலைக்கு போகிறது, எப்போ சம்பாதிக்கிறது, இதையே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா வாழ்க்கை ஃபுல்லாக? அப்போது அது அந்த நம்ம சந்தோஷம் நம்ம தேவையான விஷயங்களை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு தான் மயன் கார்டு. அதனால் நான் செட்டாக சொல்லிட்டு வர்றது எல்லாமே வேறுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒன்று. பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களான்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால் இப்போ இன்றைக்கி அவர் சொன்ன பரிகாரம்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்றதுனால எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பரிகார விஷயத்தை கடைசியாக போடுவாங்க. இல்லை 4-5 பார்த்து சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்லியிருக்கணும் அதை. ஆனால் பரிகாரத்தில் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால இது முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இதை பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் வாயாலேயே சொன்னது, அவர் உடம்புலேயே ஐயா வைகுண்டர் வந்து உட்கார்றாரு. அதனால் அவரே வந்து அதுவும் அவருடைய ஜெயந்தி நாள் அன்றைக்கி எனக்கு வீடியோ காலில் அவர் சொன்னது. என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு ஆமாங்க அப்படி தாங்க நடந்ததுன்னு. இத்தனைக்கும் பெரிய கதை. ஒருவேளை விஜயலட்சுமி போயிட்டு என்னை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜயலட்சுமிக்கு அங்கே இருக்கிற க்யூவில் அதனுடைய சொந்த வாழ்க்கைக்கு பற்றி கேட்கறதுக்கு 1 செகண்ட் நிற்கிறதுக்கே அதுக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்கும். இன்னொருத்தரை பற்றியெல்லாம் அது கேட்குறதும் இல்லை, கேட்டதும் இருக்காது. என்னுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த அவர் என்ன கேட்ட மேட்டரை பற்றி விஜயலட்சுமி தெரியாது. அவரே அதை பற்றி சொன்னார், இப்படி ஒன்று நடந்ததான்னு. ஆமாம் சொன்னேன் நான். அது உடனே அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கப்புறம் பெருசாலாம் எதுவுமே கேட்கல. அது என்னவோ நேராக உள்ள அந்த சேரில் அந்த வந்து இதுங்கள்லாம் அந்த பூ எல்லாம் தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே ஏதோ போனார்.
உள்ளே போயிட்டு எதையோ ஒன்று கையில் எடுத்துன்னு வந்து எதையோ பார்த்துட்டு இருந்தார். பார்த்துனே வந்து என்கிட்ட வீடியோ காலில் வந்து டக்குன்னு என்ன சொன்னார்னா, நீளமான தேங்காய். எனக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் அது என்னது நீளமான தேங்காய்னா, நான் இளநீர் தான் சொல்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நீளமான தேங்காய் அது பார்க்கறதுக்கே நீளமாக இருக்கும். அடடா அப்படியா, அதை நம்ம யார்கிட்டையும் வாங்கின்னு வர சொல்ல முடியாது, நம்மளே போய் தேடி வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்னு போனேன். அந்த நீளமான ஒரு தேங்காய், நான் சொல்கிறது அவர் சொன்னது இளநீர் இல்லை, நம்ம சாதாரணமாக நம்ம வாங்குறோமே மேலே எல்லாத்தையும் பிச்சுட்டு குடுமையோடு இருக்குமே அந்த தேங்காவே குண்டா சில தேங்காய்ங்க இருக்கும் அப்படியே பால் மாதிரி. சில தேங்காய் நல்லாவே நீட்டாக இருக்கும், நல்லா அமுக்கி வச்ச மாதிரி மெலீஸாக நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அதாவது பப்பாளிலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குட்டியாக கூட இருக்கும், ரொம்ப குட்டியாக கூட இருக்கும். ஆனால் அப்படியே ஒரு நீள ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி தேங்காவை வீட்டில் எடுத்துன்னு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு 3 ராத்திரி உங்கள் வீட்டில் இருக்கணும். நாலாவது சாயந்தரம் மாலை ஒரு 5-6 மணிக்கு முன்னாடி 3 இடம் கூடுற இடத்துல அதை எடுத்துன்னு போயிட்டு உடச்சிட்டு அதை மற்றவங்க காலில் படாமல் ஆனால் கண்ணில் படுற மாதிரி, பார்த்தா கண்ணில் தெரிகிற மாதிரி அந்த வெள்ளையாக அந்த 2 இது இருக்கணும். ஆனால் மற்றவங்க காலில் படாத மாதிரி 3 இடம் சேர்ற இடத்துல எடுத்துன்னு போய் வையின்னார். நான் போயிட்டு தேடி அதே மாதிரி ஆமாம் இத்தனை நாள் நம்ம இது கவனிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த தேங்காய் அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். அடடா உருட்டியாகவும் இப்படியும் எப்படியோ இருந்தது. இந்த நீட்டமான தேங்காய்னு ஒன்று இருக்குதுன்றதையே அப்போ தான் போய் நான் கவனித்தேன். நானே நேரில் போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு 3 நாள் அது இரவு ஃபுல்லாக இருந்தது. நான் நினச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு 3ஆவது நாளுன்னு. அப்புறமா மறுபடியும் கேட்க சொல்லி 3 நாள் இரவு முழு இரவுகள் வீட்டில் இருக்கணும். அந்த 4ஆவது நாள் தான் போய் அதை அந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு நெருங்குற நேரத்தில் ஒரு 5:55 அந்த மாதிரி சமயத்தில் அதை நான் என்ன பண்ணேன்னா, நம்ம இங்கே எங்கன்னா ஒரு வீடு கிட்ட இருந்தோம்னா நம்ம ஒரு கல்லில் அடிக்கலாம். அதை இந்த ஓங்கி அடித்தோம்னா காலில் படாமல் பண்ணுறது அது நம்ம பண்ண முடியாது, ரோட்லலாம் செதறும் அது. 2வது அது எதிரி இல்லாமல் ஒரு அமாவாசை சமயத்தில் ஒரு சமயத்தில்னா கூட ஊரெல்லாம் வந்து உங்களுக்கு பூசணிக்காய் உடச்சி போகிறது, தேங்காய் உடச்சி போகிறது போட்டுருவாங்க. ஏழை இல்லாத நம்ம சிட்டியில் வந்து நல்லா ஒரு இதில் ரெசிடென்ஸ் இதில் இருந்துக்கிட்டு நம்ம போயிட்டு அந்த தேங்காவை நடு ரோட்டில் போட்டு அப்படி உடைச்சோம்னாலும் அது செதறும். நம்ம ஓங்கி அடிச்சோம்னா நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளுக்கு ஒரே மிட்டாக அது உடையும் சொல்ல முடியாது. அதனால் தேங்காய் உடைக்கிறதுக்காக சும்மா ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஒரு கத்தியே கொஞ்சம் நல்லா கனமான ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு தட்டுனா இதாகிற மாதிரி. அதை என்ன பண்ணேன், அது எடுத்துக்கிட்டு போயிட்டேன். 3 இடம் சேர எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், அதை தட்டிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் மேலே படாத மாதிரி அப்படி தூரம் இது பண்ணிவிட்டு அந்த 2 தேங்காவும் ஓரமாக மற்றவங்க பார்வையில் மட்டும் படுற மாதிரி ஆனால் மற்றவங்க காலில் படாத மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். உடனே என்கிட்ட அதுக்கு உடனே எதனா நல்லது நடந்துதான்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாது நீங்கள் என்கிட்ட. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்து எப்பவுமே செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தால் தான் இது அவர் வந்து எனக்கு சொன்னது எனக்கான நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது அது உங்களுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னாவே ஏதோ ஒரு தெய்வக்கட்டு இருந்து, ஏதோ ஒரு குலதெய்வக்கட்டு உங்களுக்கு இருந்து, இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அந்த குலதெய்வக்கட்டு ஏதோ இருந்து உங்களால் இத்தனை நாள் அந்த தீய சக்தியிலேருந்து விடுபட முடியாமல் இருந்து அந்த கட்டு விடுபட்டு இது உங்கள் காதுக்கு வந்து சேருது. ஏன்னா இது அந்த கட்டு தீய சக்தி பில்லி சூன்யம் அப்படி தான் நான் இதில் பேசுவேன். ஏன்னா இது ஐயா வைகுண்டனுடைய அந்த பேய் ஓட்டு சம்மந்தமான ஒரு விஷயம் இது. அதனால் அந்த வார்த்தைங்களும் நான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு யாரோ எந்த ஜென்மத்திலையோ கட்டு இருந்துருக்குது, அந்த கட்டுலேருந்து ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இது நீங்கள் வீடியோவே பார்க்குறீங்க. அதனால் ஐயா வைகுண்டர் மூலமாக எனக்கு சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவும் அவர் வந்து அது அவர் ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு சொல்லப்பட்டது. அதை நான் எடுத்துன்னு போயிட்டு அதை மாதிரி பண்ணிட்டேன். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நீட்டு வாக்கு தேங்காய்ன்ற விஷயத்த, அது கட்டிம்பாய் இளநீர் கிடையாது, நம்ம சாதாரண தேங்காவே நீளமாக இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் 3 இரவுகள் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த 3 இரவுகளுமே அந்த 3 இரவுகள் இருக்கிறது கூட அந்த 3 நாளுமே அந்த தேங்காவை அதுக்கு முன்னாடி நின்று அதை உங்கள் ஐயா வைகுண்டராகவே நினச்சி என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது, உண்மையிலே யாராலெல்லாம் பிரச்சனை இருக்குது, இல்லை உண்மையிலே யாராலெல்லாம் ஏதாவது தீய சக்தி இருக்குதோ, இல்லை பொறாமை போட்டிகள் இருக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் அந்த தேங்காய் கட்டியே ஐயா வைகுண்டான்னு நினச்சி சொல்லலாம். இப்போ இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும். மெயின் சொல்ல வேண்டியதே ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் இன்னொரு பார்ட்டுக்கு வரேன். இந்த பொறாமைன்றது என்னான்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நான் வேறு விதமாக இதை புரிஞ்சு வச்சுருந்தேன்.
இந்த விஷயம் இந்த பொறாமைன்றது என்னான்னு சொல்லிட்டு நியாயமாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பெருசாக வந்துட்டான்னா அவனை பார்த்து நம்மளுக்கு அவனுக்கு மட்டும் சாப்பாடு இருக்குதே, அவனுக்கு மட்டும் துணி இருக்குதே, அவனுக்கு மட்டும் வீடு இருக்குதே, அவனுக்கு மட்டும் கார் இருக்குதேன்னு பார்த்து பொறாமைப்படுறதுக்கு பேர் தான் பொறாமைன்னு எல்லாம் நினச்சிங்கிறாங்க. ஆனால் அதை விட மோசமானது இன்னொரு விஷயம். அந்த அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? அந்த பொறாமை அதுதான் பொறாமை. ஆனால் அது ஒன்றும் மோசம் கிடையாது. அடுத்தவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் வந்து நல்ல சாப்பாடு கடவுள் கொடுத்துக்கிறாருன்னா நம்மளுக்கு மட்டும் அந்த மாதிரி சாப்பிட முடியலன்னு நினைக்கிறதுக்கு பேர் பொறாமைன்றது ஒன்றும் பரவாயில்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது அப்படி தான் இயல்பு. ஆனால் இன்னொரு விஷயம் நடக்கும், அதுதான் ரொம்ப பொறாமையை விட மோசமாக இருக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறது தெரியாது எனக்கு அப்படின்னு நான் அது எப்படி சொல்லலாம் வீடியோவில் உங்களுக்குன்னு நான் யோசிக்கிறேன். சூப்பராக நேற்று வந்து பர்வீன் சுல்தான் அவங்களுடைய ஸ்பீச் கேட்பேன், சுகி சிவம் அவர்களுடைய ஸ்பீச் கேட்பேன். இதுலேயே வந்து எனக்கு நிறைய நான் கேட்டுருக்கிற சில பேர் மேலே சில மாறுபட்ட கருத்து உண்டு எனக்கு. சுகி சிவம் அவர்கள் பேசுறதுலையும் சரி, பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுகிற பேச்சினுடைய இதிலும் சரி, அவங்க ஸ்டைலில் அவங்க பேசுகிற விஷயத்தில் இருந்த தன்மைகளில் சில மாறுபட்ட கருத்து உண்டு எனக்கு. இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் சிலது, ஏன்னா சில பாயிண்ட்ஸுங்க எனக்கு பிடிக்கும்ன்றதுனால பார்த்துக்குவேன் நான். இதில் ரொம்ப பர்வீன் சுல்தான் அவங்களுடைய ஃபேன் நான் சொல்ல முடியும். அவங்க வந்து நேற்று ஒரு விஷயம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இந்த பொறாமை பற்றி விஷயத்தை பற்றி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ண வந்துச்சுன்னா எனக்கு அந்த தீய சக்தி விஷயத்துக்கு ஈஸியாக வந்துடுவேன் நான். உங்களுக்கு சுலு ஆத்மான்னு ஒரு பார்ட்டு போட்டேன், 2வது பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்வேன் சுலு ஆத்மானா என்னான்னு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இவரில் ஒரு பேர் என்ன, முரளி மோகன்ன்றவருடைய வீடியோ போய் பாருங்கள், ஜோதி பீடம் அந்த சேனல் பேர். ஜின் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க. அதை போய் பார்த்துட்டிங்களாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சுலு ஆத்மா பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு பார்ட்டில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் வீடியோவே போடல, நான் அது போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கு எப்படி உங்களுக்கு அது புரிய வைக்கலான்றதுக்கு கதை மாதிரி சொல்லலாமா, இல்லை நடந்த விஷயத்தை ஊர் பேர் மாற்றி சொல்லலாமா, எப்படி சொன்னால் அந்த சுலு ஆத்மா உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நான் போட்டுன்னு வந்த இத்தனை வருஷமாக நான் போட்டுன்னு வந்த வீடியோவிலேயே இந்த அமானுஷ்யம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றிகள் நமக்கு கைக்கு கிடைக்காம போகக்கூடிய காரணமாக இருக்கின்ற அந்த விஷயத்தை நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஆய்வு மாதிரி பண்ண ஒரு விஷயத்த சும்மா வந்து மற்ற வீடியோ மாதிரி கண்டென்ட்டுக்காக போடுற மாதிரி அதை போடவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அந்த ரொம்ப யோசிக்கிறேன். அந்த சுலு ஆத்மாவை பற்றி சொன்னால் எப்படி சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், எப்படி சொன்னால் அது கிறிஸ்பாக சொல்கிறது, அந்த குழப்பத்திலேயே நான் இன்னும் இருக்கிறேன். அதில் இந்த மெயினாக அந்த பொறாமை என்கின்ற விஷயத்துக்கு அவங்க பர்வீன் சுல்தான் அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களும் சொன்னாங்க, நான் எல்லாரும் உட்காந்து பேசுகிற ஒரு பட்டிமன்றத்துக்கு போனப்போ மணிக்கணக்காக இன்னாதான் அவங்க பேசுறது நல்லா இருந்தால் கூட மணிக்கணக்காக பேசுனாங்கன்னா நம்மளால் உட்காரவே முடியாது. அவர் 4 மணி நேரம் பேசினார். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நமக்கு தேவையான பாயிண்ட்டு ஏதோ 1 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னொருத்தர் பேசினதை பர்வீன் அவங்க கேட்டு அவங்க சொன்ன விஷயம் இது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பங்காளிகள்னாவே போட்டி தானே உங்களுக்கு அதனால் வேண்டி அந்த பங்காளின்னா உங்களுக்கு தெரியும், தாயாதின்னா அம்மா வழி உறவு, பங்காளின்னா ஒரே வீடு தந்தை வழி உறவில் வர்ற அண்ணன் தம்பி. அது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது இது, நான் சொல்கிறது இல்லை. பங்காளி நல்ல காலம் அவங்களுக்கு 2 பேருக்கும் பையனாக போயிடுச்சு, அவங்க வாயால் சொன்னது அது. நல்ல காலம் அவங்க 2 பேருக்குமே பையனாக போயிடுச்சு. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டுன்னு படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க, 2 பசங்களுமே 2 பையனுமே நல்லா வராங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டியில் நல்லாவே பண்ணிட்டு வராங்க. இந்த சமயம்லாம் முடிஞ்சு போகுது, +2 சமயம் அதுங்கெல்லாம் முடிஞ்சு போகுது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து டீ கடையாண்ட வந்து உட்காந்துக்கிட்டு நான் என் பையனை IAS தான் எழுத வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் அவர் கேட்டுன்னு வந்து நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையனை நீ மேற்கொண்டு என்ன படிக்க போகிற, ஏது படிக்க போகிற எதுவுமே கேட்கல, நீ IAS தான் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது போயிட்டு முதல்ல யாருது பார்ப்பீங்க, யாருடைய ரிசல்ட்டை முதல்ல பார்ப்பீங்கன்னு அவங்க கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க. அவங்க வந்து தன்னோட தான் பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்னொருத்தர் இது தான் பார்ப்பாங்க, இது பார்ப்பியா, பி இது பார்ப்பியான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பி இது பார்ப்பாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லையான்னு பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அப்போ 2 ஆன்சர் சொல்கிறாங்க அவங்க. அந்த யாரோ ஒருத்தர் சொன்னதா, அந்த மேடை பேச்சில் சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னோடது வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் பாஸ் பண்ணிடுறான். இந்த யார் வந்து ரொம்ப ரொம்ப அவன் தான் IASனால் நானும் IASன்னு ஒருத்தர் வந்தார்ல,
அவன் ஐஏஎஸ்னால் நீயும் ஐஏஎஸ் பண்ணணுன்னு ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, அவர் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு முறை எழுதும்போது அவரோட பையன்து பாஸ் வரல, ஆனால் அந்த இன்னொருத்தரோட பையன்து பாஸ்ன்னு இருந்தது. அப்போ அவர் உடம்பெல்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் அப்படியே ஒரு இது ஆகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. உடம்பு உதிரில் எடுக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கை கால்லாம் உதிரும், அப்படியே பயங்கரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது இல்லை அவருக்கு, கை கால் உதறலெல்லாம் அவந்து மட்டும் நல்லா வந்துச்சுன்னு. அதுக்கு பேர் தான் பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு பேர் தான் பொறாமை அப்படின்னு எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்லியிருக்கார், அந்த மேடையில் பேசுனவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு பேர் பொறாமை கிடையாது. இன்னொரு முறையோ ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ இன்னொரு முறை போகும்போது வந்து 2 பேருது போயிட்டு பாஸான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போது என்னோடது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களது வந்துருக்குதா இல்லையான்னு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களதும் இல்லைன்னு ஆயிடுச்சு, 2 பேர்துமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போது அவங்க மனசில், ஆழ் மனசில் ஒரு பயங்கர சந்தோஷம் ஒன்று வந்தது. அதாவது அதுக்கு பேர் தான் பொறாமை. இதுக்கு தான் விளக்கம் சொல்ல முடியாமல் நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோ போட முடியாமல் இருந்தேன். அது இது எப்படி சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எப்படி சொல்லி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. அந்த பர்வீன் சுல்தான் அவங்க அதை பற்றி சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியாச்சு. இதுதான் மேட்ரு. எனக்கு கூட அதுதான் உண்டு. உனக்கு அடுத்தவன் வெற்றி பெற்றானோ பெருசாக வரானோ அவனை பார்த்து உனக்கு பொறாமை இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னா, நீ ஒன்றும் அறியாமையே நீ ஒரு 5வது ஸ்டெப்பில் இருந்தால் அந்த பொறாமைனாலேயே நீ ஒரு 10வது ஸ்டெப் வந்துடுவேன். அதனால் அவங்களுக்கு பெருசாலாம் பாதிப்பாயிடாது. அவங்க ஒன்றா திசை சுற்றி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேணால் ஐயோ அவங்களாம் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு சின்னதாக வேணால் இடிச்சுக்கும், இல்லைனா ஒரு 2 நாள் வேணால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது போகும், இல்லை ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லாமல் போவோம். அந்த திருஷ்டினால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு நாள் 2 பேரும் ஒரே சமநிலையில் போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒருத்தருக்கு அந்த கீழே டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த சுலு ஆத்மா ஒர்க் ஆகுது. டவுன் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பார்த்தியா, அந்த சுலு ஆத்மா என்ன பண்ணுதுன்னா அந்த நிகழ்ச்சியாக அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் நடக்கவே முடியாத மாதிரி அந்த சுலு ஆத்மா டைட்டாக பிடிக்குது. அதில் அந்த அவங்க கிட்ட போய் கூட அது கை வச்சு கூட செய்யறதில்லை. அந்த ஆத்மாவனுடைய விஷயமே என்ன பண்ணுதுன்னா அவங்கள அடுத்த செகண்ட் இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப், அதாவது பல படிகள் தாண்டி அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் நான் சொல்கிறது இதுதான் பொறாமன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது அடுத்தவனுக்கும் வரல அடுத்தவனும் போயிடுச்சின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் பொறாமையை தவிர அடுத்தவன் பயங்கர சூப்பராக வின் பண்ணிட்டான்றதுக்கு பேர், அதை பார்த்து வர்றது பேர் பொறாமை கிடையாது. அடுத்தவனும் வீழ்ந்தான் என்று மனதுள் மகிழ்ச்சி கொள்வதின் பெயரே பொறாமை அப்படின்னு அவர் சொன்னதா பர்வீன் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் என் மைண்ட்லேயும் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது அந்த சுலு ஆத்மா பற்றி சொல்கிறதுக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது பார்த்தீங்களா வாழ்க்கையில், நீங்கள் நிறைய போராடி வந்திருப்பீங்க, எத்தனையோ விஷயத்தை தாண்டி வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்து காலகாலமாக பொறாமப்பட்டவங்க அவங்கள தான் இருக்கும். உங்களை பார்த்து காலகாலமாக ஏதோ ஒரு காரணத்தினால பொறாமப்பட்டது அவங்கள தான் இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால கிரகங்களினுடைய நிலைமை சரியில்லாதனாலையோ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லாதனாலையோ ஒரு ஜான் நீங்கள் சரிக்கிட்டீங்கன்னா அந்த சமயம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கின்ற அந்த சுலு ஆத்மா என்ன ஆகுதுன்னா பயங்கர ஸ்ட்ராங்காகுது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை பூஜை பண்ணுறீங்க, எத்தனை கோயில் போகிறீங்க, அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. அதுதான் அந்த சுலு ஆத்மா அதில் தான் உட்காருது. அந்த இடத்துல தான் அந்த சுலு ஆத்மா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த சுலு ஆத்மா நீ பெரிய ஆளாக ஆகும்போது வரல, அது நீ பெரிய ஆளாக இருக்கும்போது அது வரலை. நீ எந்த சமயம் வீழ்ந்தாயோ அந்த இடத்துல உன் மேலே கெட்டியாக உட்காருது, அதோடு எழுந்துக்கவே முடியாத மாதிரி உட்காருது. அது அதை பற்றி இப்படி நான் சொல்கிறத விட நடந்த உண்மை விஷயங்கள் நாங்கள் ஒரு ஜோதிடர்கிட்டலாம் போயிட்டு நாங்கள் கேட்குறோம். அதாவது சில விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள், சிலது வேறு ஒருத்தருக்கு நடந்த விஷயங்கள், அது எல்லாம் எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். அந்த சுலு ஆத்மா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சுலு ஆத்மாவனுடைய கோபத்துக்கு காரணமே என்னதுன்னா இதுதான்,
அந்த சுலு ஆத்மாவனுடைய விஷயமே வந்து அவன் அடுத்தவன் ஜெயிச்சிட்டான் பெரியாள் ஆகிட்டான்றது இல்லை. மெயினாக வந்து காலகாலமாக உன் மேலே இருக்கிற ஒரு போட்டியும் கோபமும் ஒரு செகண்டு நீ பின்னடைஞ்சிட்டன்ற இடத்துல ஒரு பயங்கரமான பவர் அந்த செகண்டில் அவங்களுக்கு வருது. அது ரெண்டு விஷயம் பண்ணுது. அது உங்களை வந்து அதுக்கப்புறம் மேலுக்கே வர முடியாத மாதிரி பண்ணுற விஷயம் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹைட்டுக்கு போகிற விஷயம் ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல தான் மாறுது அது எல்லாமே. அதனுடைய உள்ளே உட்காந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஆத்மாவா. இந்த பொதுவாக இது அவங்களே நேரடியாகவே அந்த மனிதர்களாக இருக்கும். சில சமயத்தில் நேரடியாகவே அந்த உருவத்துக்கு உள்ளே இருக்கிற ஆத்மாவாக இருக்கும். சில சமயம் போன ஜென்மத்தில் அந்த அவங்களுடைய ஆயுசு முடியறதுக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. அவங்க ரொம்ப இவங்க மேலேயே போன ஜென்மத்தில் வந்து ஒரு பயங்கர இதோட அந்த தீராத ஆசையாக விடுபட்டு போயிருக்கும். அவங்க வந்து அந்த உறவுகள்லேயே வந்து உங்களுக்கு கணவன் ரூபமாவோ அப்பா ரூபமாவோ அம்மா ரூபமாவோ பாட்டி ரூபமாவோ உள்ளே வந்து உட்காந்துக்கும். அது என்ன பண்ணும், நம்ம லைஃப்பில் வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிவிடும். அது என்ன பண்ணோன்னா, ஒரே அப்பாவை கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன், அப்பாவுடைய பசங்களையே சில பசங்களை மட்டுமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே ரொம்ப விருப்பம் இருக்கிற மாதிரி பண்ணி, சில பசங்களை பார்த்தா பிடிக்காத போகிற மாதிரி பண்ணுறதெல்லாம் நடக்கும் பார்த்திங்களா. ஒரே வீட்டில் கூட அதுலேயே மனசு வந்து போயிடும். நிறைய பசங்களுக்கு வந்து நம்ம அப்பாவே வந்து நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாருன்ற கதைங்கள்லாம் நடக்கும் பார்த்தியா. அந்த மாதிரி சமயத்துலலாம் கூட அது உள்ளே வந்து உட்காந்துக்கிட்ட இன்னொரு ஆத்மா தான். அந்த ஆத்மாக்களினுடைய பவரே எங்கன்னா, நீ பெருசானன்றதை விட நீ எப்போ சறுக்குனியோ அப்போ அந்த சமயத்தில் நடக்கிற விஷயம் அது. அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு பயங்கரமான பேய் சக்தி, தீய சக்தி, அமானுஷி சக்தி அந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது. அது பயங்கரமாக அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது. அவங்க பர்வீன் அவங்க சொன்ன அந்த பொறாமை பற்றி எது பொறாமைன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு 4 லைன் 3 லைன் ஆனால் என்ன பண்ணுங்க, 3 லைன் அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்தே என்னுடைய ஸ்டுடியோ பேஜில் கமெண்ட் செக்ஷனே பார்க்க முடியல. இப்போ நான் சிஸ்டம்லேருந்து செல்லில் போய் தான் பார்க்குறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுற கமெண்ட் எதுவுமே வரமாட்டேங்குது சிஸ்டமில். நான் அது யூடியூப்புக்கு இதுக்கு என்கொயரி கூட பண்ணி கேட்டேன், அது வரவே மாட்டேன்னுது. அதனால தான் உங்களுக்கு உடனே நான் எதுவுமே பதில் சொல்கிறதில்ல. செல்லுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற ஆப்பில் போயிட்டு தான் அது பார்க்க முடியுது. அது மேலே ரெண்டு இது தான் காட்டும். மேலே இருக்கிற 2 மெசேஜ் தான் காட்டுது செல்லில் இருக்கிற ஆப்பில். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் 2 லைன் 3 லைனில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பொறாமை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதா, எதை பொறாமைன்றதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு முதல்ல சொல்லுங்கள். நான் சுலு ஆத்மா பற்றி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அடுத்த பாட்டில் இது கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லாவே போகும், நிறைய பாட்டுங்க. ஏன்னா இது நிறைய பேருனுடைய கதைகளை சொல்ல போகிறேன். உண்மை கதைகள் இருக்க போது அதில் அமானுஷ்ய கதைகளும் கொஞ்சம் சேர்ந்து வரும், அதை சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தேங்காய் விஷயத்த பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கும், இதை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு அருள் இருந்திருக்கு. அதனால் அந்த தேங்காய் மேட்ரு உங்களுக்கும் வந்துருச்சு. இந்த சுலு ஆத்மா விஷயத்தையும் அதே மாதிரி உங்களை ஃபுல்லாக கேட்க வச்சிரும், செய்ய வச்சிரும். நான் சொல்கிறது பார்ட் 2 பார்ட் 3 எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் புரிஞ்சுக்க வச்சிரும். அந்த தேங்காய் விஷயத்தை பண்ணிவிடுங்க. இந்த பொறாமை என்பதை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்வீன் அவங்க சொன்னது மாதிரி அது என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த மாதிரி எனக்கும் இப்படி தான் புரிஞ்சுது, எங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடந்தது, ஆமாம் அந்த மாதிரி ஒன்று விஷயம் இருக்குது, அடுத்தவங்க பெரியாளாக இருக்குதுன்ற பொறாமை பண்ணுறது வேறு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்களுக்கே ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி இருக்குது புரியுதுன்னா அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் 2-3 லைனில் போடுங்க. அப்படி சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.